வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. பொதுவாகவே நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு டிஃபனுக்கு மாவு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? உடனே கடைக்கு போய் ஒரு பாக்கெட் மாவு கூட வாங்கிட்டு வந்து நம்ம டிஃபன் பண்ணிடுவோம். ஆனால் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு தான் ஆகணும். இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சனில் அந்த சட்னிக்கான ஒரு ப்ரீமிக்ஸ் பண்ண போகிறோம். அதுவும் வந்து தேங்காய் சட்னிக்கான ப்ரீமிக்ஸ். இந்த ப்ரீமிக்ஸ் நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்டா நமக்கு எப்போ வேணுமோ அப்போ உடனே வந்து சட்னியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க ஒரு நாள் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு இட்லியோ தோசையோ அந்த மாதிரி டிஃபன் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா நார்மலா நம்ம வீட்டில் அரைச்சி எடுத்துட்டு போற சட்னி கூட சில சமயம் கெட்டு போயிடும். இந்த தேங்காய் சட்னி ப்ரீமிக்ஸ் அப்படிங்கறது நம்ம எடுத்துட்டு போயிட்டு எப்போ நீங்க சாப்பிட்றீங்களோ அந்த நேரத்துல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மார்னிங் நேரத்துல பிஸியா நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த சட்னியா இருக்க டைம் இல்லாத போது இந்த ப்ரீமிக்ஸ் அப்படிங்கிற நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா டக்குன்னு நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம செய்யற எல்லா டிஃபனோடையும் இந்த சட்னி வந்து சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த சட்னி ப்ரீமிக்ஸ் ஈஸியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்னி ப்ரீமிக்ஸ் பண்றதுக்காக ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். ஒரு கப்பு பொட்டுக்கடலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலையை நல்லா அது முறுமுறுன்னு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். ஏதாவது லேசான ஒரு மாய்ஸ்சர் இருந்தால் கூட நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக போயிடும். அப்போதான் நம்ம வந்து இது ஒரு மாதத்துக்கு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்க. அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ நல்ல ஒரு வாசனை வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு வேற பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஒரு கப்பு வேர்க்கடலை. இது வந்து வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் அதுலேயும் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் எதுவும் இருக்கும் இல்லையா, தொட்டா அப்படி சூடா இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். வேர்க்கடலை வந்து நம்ம தோல் எடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தோல் எடுக்காமையும் யூஸ் பண்ணிக்கலாம். தோல் எடுத்துட்டோம்னா கலர் வந்து நல்லா இருக்கும். இதுவும் நல்லா வறுபட்டாச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். அரை கப்பு உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பையும் நல்லா செவக்க வறுத்துக்கணும். நல்ல ஒரு வாசனை வரும். நல்லா கோல்டன் கலருக்கு வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்கணும். நம்ம எண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா அப்புறம் ஒரு மாதத்துக்கு இந்த சட்னி வச்சோன்னா கொஞ்சம் சிக்கு வாடை வந்துடும் இல்லையா, அதனால ட்ரை ரோஸ்டே பண்ணிப்போம். உளுத்தம்பருப்பு வறுக்கும் போதே காரத்துக்கு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூட கம்மி பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 7-8 பல்லு பூண்டு. பூண்டு வந்து ஆப்ஷனல் தான். நமக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வறுக்கும்போது இந்த உளுத்தம்பருப்பு வறுபடுறதுக்குள்ள இந்த மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும். உளுத்தம்பருப்பு பாருங்க நல்லா பொன்னிறமாக வறுபட்டாச்சு. அதே நேரத்தில் மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தனி பிளேட்டில் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை வேர்க்கடலை வறுத்தோம் இல்லையா, அதில் இல்லாமல் இது வந்து ஒரு வேறு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நம்ம சட்னி ப்ரீமிக்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு அதையும் நம்ம வறுத்துக்கணும். அதுலேயும் கொஞ்சம் ஈரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் சால்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பில் இருக்கிற ஈரம் போக நல்லா வறுத்தாச்சு. நம்ம உளுத்தம்பருப்புலாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோட இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் 1 கப் எடுத்துகிட்டு இருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காயில் இருக்கிற ஈரம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் செவந்து வரும், நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்கள், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். நம்ம கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப வறுக்க தேவையில்லை. ஏன்னா அதில் ஈரம் இருக்காது. லேசாக சூடாகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டா போதும். தேங்காயில் இருக்கிற ஈரம் கூட நல்லா வந்து ட்ரை ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாமே வந்து நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா சூடு ஆறியாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தெல்லாம் இருக்கு இல்லையா, இதை அரைச்சிப்போம். மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், பூண்டு, இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மிச்சம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, தேங்காய் துருவல் எல்லாமே, இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம பவுடர் எப்படி பண்ணிக்கணும்னா, நம்ம சட்னி எப்படி நமக்கு விருப்பம், நம்ம ரெகுலராக வந்து வீட்டில் சட்னி வந்து நைஸாக அரைப்போம் அப்படின்னா இந்த பவுடரையும் நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். அதே நம்ம கொஞ்சம் கோர்ஸாக சட்னி அரைச்சிப்போம் அப்படின்னா இந்த பவுடரையும் நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சி எடுத்தாச்சு. நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இன்ஸ்டன்ட் சட்னி பொடி சர்விங்க்கு ரெடி. மிக்சியில் அரைச்சி சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்.
இது வந்து நம்ம வெளியிலே வச்சிருந்தோம்னா 10-15 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 1 மாதத்துக்கு மேலேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சட்னி மிக்ஸ் பண்ணிடலாம். எவ்வளோ ஈஸி பாருங்கள். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதுலேருந்து நமக்கு எவ்வளோ சட்னி தேவையோ அதுக்கு தகுந்த அளவு பவுடர் எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன். நம்ம சட்னி வந்து எப்படி தண்ணியாக வேணுமா திக்காக வேணுமோ அது தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் சட்னியை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நமக்கு தண்ணி சட்னியாக வேணும், நம்ம தண்ணி கூட நம்ம நிறைய ஊற்றி தண்ணி சட்னியாக கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ சட்னிக்கு நம்ம தாளிக்கணும். நான் எப்பயும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 1 மாதத்துக்கு தேவையானதை தாளித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவேன். எப்போல்லாம் எதுலலாம் தாளிக்கணுமோ இதுலேருந்து எடுத்து போட்டுடலாம். இந்த இன்ஸ்டன்ட் தாளிப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணோம், நம்ம தாளித்து ரெடியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஆட் பண்ணிட்டோம். இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் தாளிப்பு வந்து எப்பவுமே நான் ரெடியாக வச்சுருப்பேன். டெய்லி சமையலுக்கு வந்து அழகாக அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து போட்டாலே நமக்கு வேலை முடிஞ்சிடும். அந்த தாளிக்கிற டைம் நமக்கு மெயினாக சேவ் ஆகும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு முறையும் தாளிக்கும் போது ஸ்டவ்வு சுற்றி பின்னாடி டைல்ஸு நம்ம பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து ரொம்ப அழுக்காகும். இந்த எண்ணெய் சிந்தும், இந்த கடுகெல்லாம் சிந்தும். இதே நம்ம மொத்தமாக ஒரே முறையாக தாளித்து வச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிச்சன் வந்து எப்பயுமே க்ளீனாக இருக்கும். இந்த சுத்தம் பண்ணுற வேலை நமக்கு நல்லா குறைஞ்சிரும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ சட்னியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். நல்லா முறுமுறுன்னு ஒரு தோசை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இதோட அந்த சட்னி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் கெட்டி சட்னியாக தான் வச்சுருக்கேன். இந்த சட்னி வந்து நல்லா அப்படி தோசை, இட்லி, நம்மளோட எல்லா டிஃபனுக்குமே வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். மெயினாக வந்து ரிலாக்ஸாக இருக்கும். சட்னி அரைக்கணுங்கிற டென்ஷனே இருக்காது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். செம்ம சூப்பராக இருக்குங்க சட்னி, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இந்த ப்ரீமிக்ஸ் சட்னி அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கீங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வரும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் இல்லை, சட்னி அரைக்க முடியல, அந்த நேரத்துலேயும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போதோ இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கும்போதோ இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரை போட்டு இந்த இன்ஸ்டன்ட் தாளிப்பு இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த நம்ம சாப்பிட்ற நேரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் நம்ம அப்போ அரைச்சி அப்போ சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னி ப்ரீமிக்ஸ் ரெசிபியை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.